இந்த ஒரு சீக்ரெட் தெரிஞ்சா பீட்சா ஷாப்பே ஓப்பன் பண்ணிடலாம். ஜெர்மனியில் போய் சூப்பர் மார்க்கெட்டில் இந்த ஒரு பொருளை மட்டும் வாங்குனீங்க அப்படின்னா பீட்சா ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரேவே சூப்பர் மார்க்கெட்டில் டியாமண்ட் பிராண்டில் எக்ஸ்பிரஸ் பீட்சா மிக்ஸ் டைப் இட்டாலியானோ அப்படின்னு இருக்கும். ஓனே கேட் சைட்னு போட்டிருக்கோம். அது மட்டும் முக்கியமாக பார்த்து வாங்கிக்கோங்க. 2 பெரிய பீட்சா செய்கிறதுக்கான அளவை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். 600 மில்லிலிட்டர் தண்ணி எடுத்துக்கோங்க. அதை சூடாக்கிக்கோங்க. அது வந்து ரொம்ப கொதிக்கக்கூடாது. லூக்வார்முக்கும் அடுத்த ஸ்டேஜ் எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பீட்சா மாவை அதில் போட்டுக்கோங்க. நான் வந்து வீடியோவில் காமிக்கிற மாதிரி உங்களுக்கு நீடர் இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கூட கை வலிக்காமல் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். அப்படி நீடர் இல்லை அப்படின்னாலும் கையிலேயே போட்டு பிசைஞ்சிடலாம். என்கிட்ட டோ மேக்கர் இல்லை, கையில் போட்டு எவ்வளோ நேரம் பிசையணும் அப்படின்லாம் கவலைப்பட தேவையில்லை. தண்ணி வந்து லூக்வார்மாக இருக்கிறதுனால கையில் போட்டு பிசைகிறதும் ரொம்ப கஷ்டமாக இருக்காது. வீடியோவில் காமிக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஒரே டைம் ஒட்டுமொத்தமாக மாவை சேர்க்க வேணாம். இந்த மாவுலேயே உப்பும் இருக்கிறதுனால நம்ம வேற எதுவுமே ஆட் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது. 2 டேபிள் ஸ்பூன் ஆலிவ் ஆயில் மட்டும் கடைசியாக நம்ம சேர்த்துக்கலாம். அந்த டைமில் வந்து கையில் போட்டு நல்லா பிணைஞ்சு டோ வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு வந்துருங்க. 2 பீட்சா செய்கிறதுனால இதை கரெக்டாக ஒரு டிவைட் பண்ணி 2 பீட்சாக்கான அளவையும் பிரித்து வச்சுக்கிட்டு இப்போ கொஞ்சமாக மாவை கோட்டிங்க்கு மட்டும் சேர்த்துட்டு 2 கையையும் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. இதுக்கு வெயிட்டிங் டைமே கிடையாது. நார்மலாக பீட்சா செய்யணும் அப்படின்னா அது நல்லா மூடி வச்சுட்டு 2 மணி நேரம் கழிச்சு உப்புனதுக்கப்புறம் தான் செய்யணும். இதுக்கு வந்து எதுவுமே தேவை கிடையாது. வீடியோவில் நீங்கள் பார்க்குற மாதிரி ஒரு பேக்கிங் ஷீட் எடுத்து அதுக்கு மேலேயே டைரெக்டாக வச்சு கையிலேயே வச்சு கூட செஞ்சிடலாம். இல்லைன்னா சப்பாத்தி தேய்க்கிற கட்டையை வச்சு கூட நீங்கள் ஷேப் பண்ணிக்கலாம். பீட்சா செய்யும் போது அதோட எட்ஜஸ் மட்டும் கொஞ்சம் ஒரே மாதிரி திக்னஸ்லையும் மற்ற இடங்கள்ல கொஞ்சம் தின்னாவும் செய்யணும். அடுத்த சீக்ரெட் இன்கிரீடியன்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாஸ். ரெடிமேட் சாஸ் தான், அதுவும் கடையில் வாங்கினது தான். லிடில், அல்டி அந்த மாதிரி எங்கே போனாலுமே கிடைக்கும். பசிலிக்கம் சாஸ் அப்படின்னு கிடைக்கும், அது வாங்கிக்கோங்க. ஏன் இந்த பசிலிக்கம் சாஸ் அப்படின்னா நார்மலாக சாஸ் செய்யும்போது அதுக்குன்னு நிறைய விதமான கிவர்ஸ், அதாவது ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணணும். இட்டாலியன் ஸ்பைசஸ் அந்த மாதிரி ஆட் பண்ணணும். ஆனால் இப்படி ஒரு சாஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப வேலை சிம்பிளாக முடிஞ்சிடும். எல்லா விதமான ஸ்பைசஸும் அதுக்குள்ளேயே இருக்குது. சாஸ் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறம் அதுக்கு மேலே நமக்கு என்ன விதமான வெஜிடபிள்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். ப்ரோக்கோலி, கேப்சிகம், கார்ன், பிரிஞ்சால், சுக்கினி, ஆனியன்ஸ், செர்ரி டொமேட்டோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து சீஸ் கூட நம்மளோட சாய்ஸ் தான். நான் வந்து கவுடா சீஸ் எடுத்திருக்கேன். ஆனால் சூப்பர் மார்க்கெட்டில் மொசரில்லா சீஸ், கிரீபனே அதாவது கிரேட்டட் சீஸே கிடைக்கும். நம்ம சாய்ஸுக்கு என்ன வேணுமோ அது வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிவிட்டு 200 டிகிரி செல்சியஸில் வித் ஃபேனோட 15 நிமிஷம் பேக் பண்ணோம் அப்படின்னா மேலேயும் கீழேயும் ஒரே கலரில் அவ்வளோ சூப்பராக பீட்சா வந்து ரெடி ஆயிரும். பீட்சா மிக்ஸ், சாஸ், சீஸ், நம்ம சாய்ஸுக்கான வெஜிடபிள்ஸ், அப்புறம் கொஞ்சமாக ஆலிவ் ஆயில், கிரஸ்டி யம்மி பீட்சா ரெடி. வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.